ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பொசுன்னு சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்திக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி இது வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷர் பண்ணுறதுக்காக 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதே கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெல்லமுக்கும் இதே கப் தான் யூஸ் பண்ணேன். இப்போது 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேம் கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டம்ளரோ ஒரு கப்போ சேம் சைஸாக எடுத்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ரவை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் உங்கள் அப்பத்துக்கு கிடைக்கிறதுக்காக ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அரிசி மாவு நான் சேர்த்திக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரெசிபீஸே பண்ணும்போது கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம காய்ச்ச வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை இந்த மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ பாகை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் விஸ்க் வச்சு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கரண்டி போட்டு நல்லா கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல், கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். ஏலக்காய் தூளும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன், அது காட்ட மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப வாசமாக இருக்கும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பேட்டர் அரிசி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடுபடுத்திக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் நான் சூடு பண்ணியிருக்கேன். இது கடலை எண்ணெய். இப்போது நம்ம அப்பம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அதனால கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ ஈச் சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இனிஷியலாக நீங்கள் அப்பம் ஊற்றும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்லோவாக ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு அப்பமாக சுட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான அப்பம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.